ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கார்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டாக நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட்டை ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணதான். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் சரிங்களா. டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் அப்படின்றதே ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் சரிங்களா. இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோல்டை வந்து இப்படி தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லைக் பண்ணாமல் நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அது நல்ல ஒரு உந்து சக்தியாக இருக்கும். ஸோ வந்து லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சரிங்களா. ஓகே, இப்போ கோல்டு எடுத்ததுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து கோல்டு மார்க்கெட் எப்படி வந்து போயிட்டுருக்கு ட்ராவல் அப்படின்றத முதல்ல வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நல்ல ஒரு டவுன்ஃபாலில் விகில் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து லோ கன்ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல நமக்கு வந்து ஹை கன்ஃபார்ம் ஆகுது. ஹையில் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு விக்கு வந்து அடிக்குது. விக்கு அடித்து நமக்கு வந்து சிஹெச் கன்ஃபார்ம் கொடுக்குது. சிஹெச் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு எக்ஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பையிங் தான் நம்ம வந்து பார்க்கணும் சரிங்களா. பையிங் வந்து பார்க்க வேண்டிய ஜோன்ஸ் எது அப்படின்னா இந்த ஜோன்ஸு, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஜோன்ஸ். ஸோ வந்து இப்போ ஒரு ஓவர்வியூ வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் சரிங்களா. என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு புஷ் ஆகுது. புஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு பையிங் வந்து இந்த இடத்துல இருக்குது. பட் அந்த பையிங் வந்து இந்த இடத்துல உடஞ்சிருச்சு. அடுத்த பையிங் வந்து நமக்கு இந்த பிளேஸ் தான். ஸோ வந்து மார்க்கெட் கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸ் வரைக்கும் வரணும் சரிங்களா. வந்துட்டு அதுக்கப்புறம் வேணால் மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகலாம், ஆகாமையும் போகலாம். பட் வந்து மார்க்கெட் கன்ஃபார்ம் இந்த இடம் வரைக்கும் வரும் அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து நம்ம 2 ஜோன்ஸ் வந்து மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஜோன் வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு புஷ்ஷு கிடையாது சரிங்களா. அதனால் வந்து செகண்ட் ஜோன் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு அந்த ஜோனில் நம்ம வந்து எடுக்க போகிறோம் சரிங்களா. இவ்வளோ தான் வந்து ஓவர்வியூ. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். டைரெக்டாக நம்மளுடைய அந்த ஒரு ஆர்டர் பிளாக்குக்குள்ளே மார்க்கெட் வந்து பிஞ்ச் ஆகுது. பிஞ்ச் ஆகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் வந்து நம்ம போய்க்கலாம். டேரெக்டாக ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் நான் வந்து மார்க்கெட்டை வந்து மூவ் பண்ணுறேன். இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு இம்பல்ஸாக ஒரு என்ன ஆகிருக்குதுங்க, ஒரு பையிங் ஆகிருக்குது சரிங்களா. இந்த இடத்துல பையிங் ஆகிட்டு அது போன வேகத்துலேயே செல்லு ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட அந்த ஒரு போராட்டம்னு சொல்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது சரிங்களா. இப்போ இதுலேயே நம்ம வந்து எடுக்கலாமா சார் அப்படின்னா நம்ம தாராளமாக இதுலேயே வந்து நம்ம வந்து எடுக்கலாம் சரிங்களா. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பிரேக் ஆயிடுச்சா அப்படின்றத நம்ம கன்ஃபார்மாக பண்ணணும் சரிங்களா. பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய சிஹெச் பாயிண்ட் வந்து நமக்கு மாறும். நம்மளுடைய சிஹெச் பாயிண்ட் மாறுறப்ப நமக்கு என்ன ஆகுங்க, அடுத்தடுத்த ஜோன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்காகும் சரிங்களா. இது வந்து நம்மளுடைய சிஹெச். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு சிஹெச் கிடைக்கிது. இந்த இடத்துல ஒரு டைரக்ட் என்ட்ரி வந்து நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபுல் செல்லிங் வால்யூம் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது இந்த ஒரு கேண்டில் சரிங்களா. அதாவது என்ன நடக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போகுது சரிங்களா. கீழே போயிட்டு கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணிட்டு வருது. புஷ் பண்ணிட்டு அந்த லிக்விடிட்டி ஜோனில் மார்க்கெட் பட்டோன்னே மார்க்கெட் சடனாக வந்து கீழே வருது. அதுதான் வந்து நம்ம இந்த 50% ஆர்டர் பிளாக், அதாவது 50% கேண்டில் வந்து சொல்ல விரும்பும். அதாவது இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல ஒரு சுடுதண்ணி இருக்குதுன்னு வைங்களேன். இங்கே வந்து ப்ரைஸ் வருது, வந்தோன்னே சடனாக ஓடுது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு சுடுதண்ணி இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஃபேர் வேல்யூ கேப்பில் ஆர்டர் வந்து எடுக்குது சரிங்களா. அவ்வளோதான் வந்து இது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு செல் என்ட்ரி இது பண்ணிட்டு நீங்கள் இங்கே போட்டாலும் ஓகே தான், இல்லை வந்து தாண்டி போட்டாலும் ஓகே தான், எதுவுமே வந்து இஷ்யூ கிடையாது. நீங்கள் இங்கே எஸ்எல் வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் நாம் வழக்கம் போல் சொல்கிற மாதிரி ஓகே தான். பட் சேஃபர் ஜோனுக்கு எஸ்எல் எப்பவுமே வெளியே வைக்கிறது பெட்டர் சரிங்களா. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பாட் என்ட்ரி ஒன்று வந்து இதில் இது பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரி நம்ம வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. ஆர்ஆர் வந்து இது வரைக்கும் நான் வச்சுக்கிறேன். இப்போதைக்கு
நம்ம அந்த ஆர்டர் பிளாக் இன்னொன்று பார்த்தோம் இல்லைங்க, அதுவும் வந்து கீழே இருக்கும். அதை நம்ம வந்து போக பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டேரெக்டாக எங்கே மார்க் பண்ணி எடுத்தீங்களோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து இதாகுது. அது போக இன்னொரு விஷயம் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, ரெகுலர் வீடியோஸில் அதாவது ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக்கோட செகண்ட் ஆர்டர் பிளாக்கில் உங்களுக்கு வந்து ஆர்ஆரும் அதிகம், பவரும் அதிகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஆர்டர் பிளாக் எது சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. கேண்டில் ஸ்டிக்ஸை நம்ம வந்து கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து வேலிட் இல்லை. ஸோ வந்து கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு மட்டுமே வந்து அடிக்கணும். சரிங்களா? கேண்டில் ஸ்டிக் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கு, உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிபிள் பேட்டர்ன். ஸோ இங்கே ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்றைக்குமே வந்து தெரிஞ்சுக்கிங்க, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகாது, செகண்ட் வர்றது தான் சக்ஸஸ் ஆகும். ஸோ வந்து இங்கே ஒரு வேலை எடுக்கிறீங்கன்னா கூட இங்கே ஆர்டரு எஸ்எல் வந்து இங்கே தூக்கிடுங்க. சரிங்களா? இங்கே ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆர்டர் பிளாக்கு வெளியே நீங்கள் வந்து வச்சுக்கிட்டால் போதும். அப்படி இல்லைன்ற பட்சத்துக்கு மட்டும் இது நீங்கள் பண்ணாலே வந்து போதுமானது தான். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வர ஒரு மூமெண்ட் வந்து எப்பவுமே வந்து நான் சொன்ன மாதிரி ஃபேக்காக தான் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வரது ஃபேக்காக தான் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா, ஒரு செல்லர் இருக்காங்க அப்படின்னா அந்த செல்லரை எல்லாம் வந்து இந்த இடத்துல அடைக்கிறதுக்காக அந்த ஒரு மொமெண்டம். சரிங்களா? அப்படி நீங்கள் எடுத்தாலும் நீங்கள் வந்து எஸ்எல்லை வந்து அதிகப்படுத்தி வெளியே வைக்கிறது தான் சேஃப். இது வந்து செகண்ட் வர மொமெண்டம். சரிங்களா? செகண்ட் வர மொமெண்டம் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இதில் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் செல்லு போடுங்க, இந்த இடத்துல எடுங்க. ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சாலும் ஓகே தான். சரிங்களா? மேலே எழுத்துட்டு போய் வச்சாலும் ஓகே தான். அது வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? சேஃபர் ஜோனுக்கு நான் எப்போவுமே சொன்ன மாதிரி 1 hour ஆர்டர் பிளாக்குக்கு வெளியே வைக்கிறது தான் எப்போவுமே வந்து சேஃபர் ஜோன். பட் வந்து உங்களுக்கு ஆர்ஆர் அதிகமாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு ட்ரை வந்து தாராளமாக வந்து பண்ணுங்கள். சரிங்களா? டேரெக்டாக டார்கெட் வந்து ஹிட்டு. சரிங்களா? இதில் நம்ம இன்னும் எப்படி சார் வந்து ஆர்ஆர் வந்து அதிகப்படுத்தலான்னா, இவ்வளோ தூரமே நான் கொண்டு போக தேவையில்லை. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஒரு பஃபர் மட்டும் வச்சு நீங்கள் இந்த ரேஞ்சுக்கு வச்சிங்கனாலே போதுமானது தான். பட் நான் சொல்கிறத எப்பவுமே வந்து மனசில் எடுத்துக்கங்க. சேஃபர் ஜோனில் நம்ம இருக்கிறது மட்டும்தான் வந்து ஒரு ட்ரேடிங் அந்த கெரியரில் ஒரு லாங் டேர்முக்கு வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். நீங்கள் வந்து ஷார்ட்டரில் வைக்கிறோம், ஆர்ஆர் அதிகமாக வருது அப்படின்னா எத்தனை தடவை அப்படின்ற கேள்வியை எப்போவுமே வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1:4. சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல, அதை வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு வந்தலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து 1 hour டைம் ஃப்ரேமுக்கு போய்க்கிறேன். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லோவை தூக்குனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்கிற அந்த லிக்விடிட்டியை எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஷூட்னு ஆகுது. சரிங்களா? இது ஒரு 2 weeksக்கு முன்னாடி நம்ம கொடுத்த ஒரு பேட்டர்ன். சரிங்களா? இப்போ ப்ரெசன்ட் மார்க்கெட் வரைக்கும் நம்ம வந்து ஒரு ட்ராவல் பண்ணலாங்களா? இது ப்ரெசன்ட் மார்க்கெட்டில் இது இந்த வீக் எடுத்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரேடு. நேற்று ஒரு ட்ரேடு வந்து ஒரு அட்டன்னு, சாரி இதுதான் இந்த வீக் கொடுத்தது, இது லாஸ்ட் வீக்கு. இதுவும் இந்த வீக் அடித்தது. இது எல்லாமே தனியாக நம்ம ஒரு வீடியோ மாதிரி வந்து பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட் எண்ட் ஆகிறப்ப இப்படி தான் வந்து எண்டாச்சு. சரிங்களா? வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. நேற்று எடுத்தது அப்படின்னு சொன்னது வந்து கரெக்டாக சொல்லணுன்னா இந்த ஆர்டர் பிளாக் வந்து முந்தா நேற்று எடுத்தது. சரிங்களா? ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆகுதா அப்படின்றதுக்கு மட்டும்தான் நான் வந்து ஷோ பண்ணுறேன், மற்றபடி இல்லாத இல்லை. நேற்று எடுத்தது இந்த ஆர்டர் பிளாக் சூப்பரான ஆர்டர் பிளாக். பட்டு கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து அது கொடுக்க தவறி விட்டது, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இன்னும் நல்லா வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்கை வச்சு கரெக்டாக மூமெண்ட் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா இன்னும் நம்ம வந்து உள்ளே இறங்கியிருக்கலாம். பட் வந்து நேற்று எடுத்ததில் அந்தளவுக்கு கொடுக்காம மார்க்கெட் எடுத்தோடனே பம்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து கொஞ்சம் க்ளீன் மூமெண்டம் வந்து நமக்கு மிஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட என்ன நினைக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோட டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.